ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு 20லேருந்து 25 பாதாமை நல்ல ட்ரை பேனில் போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வறுபட்டுட்டு அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஆறட்டும். இதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த எக்கை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ நம்ம பவுடர் சுகர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 1 கப் பவுடர் சுகரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அப்படி எல்லாமே ஒரு ஒரு 1 மினிட் அப்படி பண்ணி ஃபுல் சுகரையும் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்குங்க. வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர் எவ்வளோ திக்காக சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதை நான் சலிச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் சலிச்சுக்கோங்க. 1 கப் மைதா மாவு, அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லை, பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பொடி, அது ஒரு 1/2 கப் பக்கம் வரும் உங்களுக்கு. நம்ம ஒரு 25-30 பாதாம் எடுத்துக்கிட்டோன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பொடி கிடச்சிதுன்னா நீங்கள் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நமக்கு இந்த பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா அண்டு பாதாம் பவுட்ரு, இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா உப்பு சேர்த்து நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எங்கேயும் தனித்தனியாக அந்த இது நின்றக்கூடாது. அப்போ எல்லா ஐட்டம்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக் மிக்சர், இப்போ நம்ம அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி. பட் மைல்டாக இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கேக்கை நல்லா சூப்பராக மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னு கேட்டேன்னா, இது கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ கேக் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஈவன் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி முழுசாக ஊற்றிடாதீங்க. ஏன்னு கேட்டேன்னா, நமக்கு மெஷர்மெண்ட்டோட அளவு தெரியாது இல்லையா, அதனால தான். இப்போ நான் ஊற்றுனது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணிலா பவுட்ரு கிடச்சினாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இந்த எசன்ஸ் எல்லா இடத்துலையும் இது முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காவை க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேட்ரு இந்த அளவுக்கு நல்ல ரிப்பன் மாதிரி விழுகுது பார்த்திங்களா, அந்த இதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு கேக் டின்னை ரெடி பண்ணிக்க போகிறோம். இது உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஜஸ்ட் அதில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட கேக் டின் ரெடி ஆகிடும். இது நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் அந்த கேக் பேட்டரை டின்னில் ஊற்றிக்க போகிறேன். இதில் 3/4 அளவு தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் நமக்கு பொங்கி வரும்போது கரெக்டாக அந்த கேக் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த பாத்திரத்தோட அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா பேக் ஆகும்போது ரொம்ப மேலே நமக்கு நல்ல ஷேப்புக்கு வராது. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நான் அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அதாவது மணல் இல்லைன்னா உப்பு கூட கீழே சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில். நான் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது குக்கருக்குள்ளே வரும் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு
கொஞ்சம் கேக் பேட்டர் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அத என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சின்ன நம்மளோட வீட்ல நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கிண்ணத்திலேயே கேக் டின் மாரி செட்டப் பண்ணிட்டு, சீசனிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அதுலயும் நான் அந்த மாவ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நம்மளோட இந்த பேன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கேக் டின்ன உள்ள வச்சிரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா வைங்க. சுற்றும். ஏன்னா எனக்கே நான் சுட்டுக்கிட்டேன். நானே 2 டைம் இந்த கேக் பண்ணும்போது சுட்டுக்கிட்டேன். ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாவே இத ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப இது வந்து 30 மினிட்ஸ் ஃபுல்லா 30 டூ 35 மினிட்ஸ் ஆகுங்க குக் ஆகறக்கு. இப்ப இந்த ஹோல் இருக்கு இல்லையா? அதில நான் ஒரு பேப்பர் வச்சு இத அடைச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வார்ம்ல வந்து சூப்பரா வந்து கேக் வந்து ரைஸ் ஆயி பொங்கி செம்ம சாஃப்ட்டா வரும். இப்ப இது இருக்கட்டும் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்ப வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா ஃப்ளஃபியா வந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னும் குக் ஆகல. நமக்கு 30 டூ 35 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லா குக் ஆகறதுக்கு. ஸோ இப்ப வந்து நான் கொஞ்சம் பாதாம வந்து அ போட்டுக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்க கட்டாயமா போடணும்னு இல்ல. நம்ம பாதாம் அ ஆல்ரெடி போட்டிருக்கோம் பவுடர் பண்ணி. ஸோ அதுவே நல்லா ஃப்ளேவரா தான் இருக்கும். இது வந்து சும்மா கார்னிஷ்க்காக நான் வந்து அ கேமராக்காக எடுத்திருக்கேன். இந்த மாரி நம்ம நல்லா அழகா இத வந்து ஃபுல்லா இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்க பாதாம் போட்டங்காட்டிக்கு பாதாம் மட்டும் தான் போடணுன்ட்டு இல்ல. உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அத நீங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம சின்ன கேக்லயும் அதே மாரி பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ இதா இருக்கு. இது என் பொண்ணு நான் தான் குக் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இருந்தா. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பேக் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு வந்து 30 மினிட்ஸ்ல சின்ன கேக் குக் ஆயிடுச்சு. 25 மினிட்ஸ்ல ஆயிடுச்சு ஆக்சுவலி. இது வந்து 35 மினிட்ஸ் எடுத்துச்சு என்னோட பெரிய கேக்கு. இப்ப நம்ம இது ரெடி ஆயிடுச்சுன்னு இத எடுத்து ஆற விட்டுறலாம். அப்புறம் நம்ம பெரிய கேக் வந்து இது 30 மினிட்ஸ்ல ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓரங்கள்லாம் பாருங்க, நம்ம இந்த சின்ன கேக்ல வந்த மாரி கலர் வரணும். அந்த அளவுக்கு இருந்தா தான் உங்களுக்கு வந்து சூப்பரா பேக் ஆயிருக்குன்னு இது. இப்ப நானு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தோன்னா, இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு உள்ள கத்தி விட்டு பார்த்தேன். அவ்வளோ நீட்டா வந்துச்சு. கிளீனடா இருந்துச்சு கத்தி. இப்ப நம்ம அத வந்து ஆற விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்ப ஆறுனதுக்கப்புறம் நாம எப்பவும் போல அன்மோல்ட் பண்ணிருவோம். எனக்கு ஆறரைக்கே கொள்ளலைங்க. நான் அவ்வளோ சீக்கிரமா எடுத்து அன்மோல்ட் பண்ணேன். எனக்கு எடுத்து பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஈகர்னஸ். ஸோ எடுத்து பார்த்தேன். சூப்பரா வந்திருந்ததுங்க. பாருங்க பார்க்கறக்கே அவ்வளோ இதா இருந்துச்சு. அ எதுவுமே ஒட்டல. நல்லாவே வந்திருந்தது. ஏன்னா நம்ம பார்ச்மென்ட் பேப்பர் விரிச்சிருந்தோம் இல்லையா? பட்டர் பேப்பர். ஸோ அதனால தான். இப்ப நம்ம இத வந்து மெதுவா ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. கேக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். செம்ம சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கேக்கு. நான் ஆல்மோஸ்ட் அந்த சின்ன கேக்கும் அப்படிதான் அன்மோல்ட் பண்ணிட்டேன். என் பாப்பா தான் அன்மோல்ட் பண்ணா. நான் தான் அன்மோல்ட் பண்ணுவேன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இத வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதோட ஸ்ட்ரக்சரு. அமேசிங் ஸ்ட்ரக்சருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என் பாப்பா தான் அன்மோல்ட் பண்ணா. இங்க பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. அவ்வளோ நல்லா வந்திருந்தது. ஒரு பெரிய கேக், ஒரு குட்டி கேக்கு. அழகா வந்திருந்தது. பார்க்கறக்கு செம்மையா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், இவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு. இப்ப இத நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ கட் பண்ணுறதுல நடந்தது பாருங்களேன். அது கீழ விழுந்து, அப்புறம் எடுத்து அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் ஒரு வழியா கட் பண்ணி டேஸ்ட்டும் பண்ணிட்டோம். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். இங்க பாருங்க சூப்பர் சாஃப்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அத கரெக்ட் பண்ணி குடுக்குறேன். அன்டில் பாய்.